ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே! இது உங்கள் அனிவெப். ஸோ இனி வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு அப்டேட் போடுறேன் சொல்லியிருந்தேன். 2K ஸ்பெஷல் வீடியோ அண்ட் Instagramல 8K ஸ்பெஷல் வீடியோக்காக ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டோட இன்னைக்கு சந்திக்கிறேன். அண்ட் இதுவரைக்கும் நான் போட்ட அப்டேட்லயே வந்து இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜான அப்டேட். அப்படி என்ன ப்ரோ இருக்கு கேட்டீங்கன்னா, அப்கமிங்ல ஒரு 6, 7 அனிமி கிட்ட வருது நண்பா. அண்ட் இதுவரைக்கும் நான் ரிவீல் பண்ணாத அனிமீஸ் நேம். அததான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வித் ஸ்டோரி லைன் எவ்வளோ சீசன்ஸ் இருக்கு அண்ட் ஒரு ஃபுல் எக்ஸாக்ட் டீடைல்ஸ் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல ஸ்கிப் பண்றதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்ல. ஸோ வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் புதுசா நீங்க யூடியூப் சேனல் இப்பதான் பார்க்குறீங்கன்னா, இப்பவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வீடியோ உங்களை தேடி வரும் நண்பர்களே. ஸோ எடுத்த உடனே வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச சைல்ட்ஹுட் ஃபேவரட் அனிமிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோரிமான். ஸோ டோரிமான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில அப்டேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு நண்பர்களே. ஜியோ வந்து இப்போ வந்து டோட்டல் ஸ்டார் நெட்வொர்க் அண்ட் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வந்து அவங்க தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க இந்தியாவில். அண்ட் அது கீழே இருக்க டிஸ்னி சேனல் அது எல்லாமே வந்து இப்போ அவங்க கண்ட்ரோல்ல இருக்கனால டிஸ்னி சேனல்ல இருந்த டோரிமானோட கண்டென்ட் இப்போ வந்து சோனி டிவி சேனல்ல வந்து டெலகாஸ்ட் ஆயின்னு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து டிஸ்னி சேனலுமே வந்து டெலகாஸ்ட் பண்ணின்னு இருக்காங்க நண்பர்களே. ஸோ இப்போ வந்து இந்த 2 சேனல்ல ஏதோ ஒரு சேனல்ல வந்து இந்த புதுசா வர ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. 2023ல ரிலீஸ் ஆன அட்வென்ச்சர் அண்ட் சயின்டிபிக் கொண்ட டோரிமான் நோபிட்டா ஸ்கை யூட்டோபியா சொல்லக்கூடிய ஒரு மூவி இருக்கு. இந்த மூவி வந்து கூடிய விரைவில் வந்து இந்தியன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க, இன்க்ளூடிங் தமிழ் டப்ல நண்பா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து டோரிமான்ல ஒரு நியூ மூவி வந்து வருது நண்பர்களே. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, டோரிமான்ல எபிசோட்ஸ் பார்க்கலனாலும் பரவாயில்ல, பட் மூவிஸ்ல எப்பவுமே வந்து சின்னவனா இருந்தாலும் பெரியவனா இருந்தாலும் மூவிஸ் வந்து பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த மூவியை பற்றி எந்த ஒரு ஒன்லைனும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சொன்னாலே நல்லா இருக்காது. அண்ட் எல்லாருக்குமே டோரிமான் பற்றி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக நான் இதை பற்றி எதுவும் சொல்ல தேவையில்லை. அண்ட் யாருன்னா வெயிட் பண்ணி நிற்கீங்க அண்ட் ரிலீஸ் டேட் சொன்னால் நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து எல்லாருமே வந்து பிடிச்சி சாவடிச்சிருந்த ஒரு அப்டேட் நண்பா. அண்டு எனக்குமே வந்து இந்த அப்டேட்டுக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து சீசன் 4 வந்து ஆன்கோயிங்கில் ரிலீஸ் பண்ணாங்க. பட் நடுவில் இந்த சீசன் 3 அது கூட இந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடு வந்து ஆளாக்கான அப்படியே வந்து கோழி பிடிச்சி அமுக்கிற மாதிரி அதை அமுக்கிட்டாங்க. அண்ட் எப்போதான் வரும் சொல்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து டாட்டர் ஸ்டோனோட ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு நண்பர்களே. ஸோ டாட்டர் ஸ்டோனில் வந்து சீசன் 2 கற்றுது ஒரு ஸ்பெஷல் எபிசோட் இருக்குது. அண்ட் அடுத்ததாக சீசன் 3 இருக்குது நண்பர்களே. அது வந்து அப்கமிங்கில் தமிழ் டப்பில் வரப்போகுது. ஸோ இதை பற்றி நான் கரெக்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, சீசன் 2க்கும் சீசன் 3க்கும் நடுவில் ஒரு ஸ்பெஷல் எபிசோடு இருக்குது, கிட்டத்தட்ட மூவி மாதிரி. அது பேர் வந்து டாட்டர் ஸ்டோன் ஸ்பெஷல் எபிசோட் யூசி. ஸோ நான் கரெக்டாக வந்து நேமை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து டாட்டர் ஸ்டோன் சீசன் 3 நியூ வேர்ல்ட். ஸோ இவங்க இது வரைக்கும் வந்து ஜப்பானில் சுற்றின்னு இருந்தாங்களே, அண்ட் அதுக்கடுத்து வந்து இந்த உலகத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சுற்றி பார்க்கணும். அண்ட் அப்போ தான் வந்து நிறைய மிஸ்ட்ரி கிடைக்கும் சொல்லுவாங்களே. ஸோ இந்த உலகத்தை சுற்றி பார்க்குற ஸ்டோரி லைனில் கொண்டு போகிற கான்செப்ட் தான் வந்து சீசன் 3 வந்து இடம் போட்டுருக்கு. அண்ட் இதில் வந்து 2 கோராக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 11 எபிசோடு வந்து ஃபஸ்ட்டு கோர்லேயும், அடுத்த 11 எபிசோட்ஸ் வந்து செகண்ட் கோர்லேயும் இருக்கிற மாதிரி இருக்குது. டோட்டலாக வந்து 22 எபிசோட்ஸ் நண்பா. ஸோ இது அஃபிஷியலாக வந்து இப்போது தமிழ் டப்பில் வரப்போகுது. எப்போ வேணாலும் கண்ட்ரோலில் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் டேட்டை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. அப்படி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட்டை வந்து கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க நண்பா. அடுத்ததாக வந்து டவர் ஆஃப் காட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சீசன் 1ல் இருக்க எல்லா எபிசோட்ஸுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சீசன் 2ல் பார்ட் 1ல் இந்த கோர் 1 மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து நிறைய எபிசோட்ஸ் வந்து இருக்கே, அதனால் எங்கே போயிடுச்சு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கேட்டு சாவடிச்சிருந்தீங்க. ஸோ எபிசோட் 14லேருந்து 26 இருக்கக்கூடிய டவர் ஆஃப் காடோட எபிசோட்ஸ் வந்து கூடிய விரைவில் கிரன்ச்ரோலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, தமிழ் அண்ட் தெலுங்கு டப்பில். அண்ட் ஆல்ரெடி இது ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் ஆன்கோயிங் போயின்னு இருக்கும்போது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ தான் வந்து லேட்டராக வந்து தான் தமிழ் அண்ட் அதர் லாங்குவேஜஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரிலீஸ் டேட்டை பற்றி இதுக்கும் எனக்கு எதுவும் தெரியல. பட் 1 or 2 மந்த்க்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அனிமி நேம்ஸ் அதை பற்றி வந்து பேசியிருந்தேன். பட் இப்போ பேச போகிறது வந்து ஒரு நியூ அனிமி நண்பா. அண்ட் இது வந்து ஜாப்பனீஸ் டப்பில் மட்டும் தான் இருக்குது. ஈவன் இங்கிலீஷ் டப்பில் கூட இல்லை. பட் அஃபிஷியலாக வந்து தமிழ் அண்ட் இந்தியன் லாங்குவேஜஸில் வந்து இப்போ வந்து கூடிய ஒரு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த அனிமி வந்து ஆக்ஷன், காமெடி, ஃபேண்டசி, அட்வென்ச்சர் கொண்ட லெட் திஸ் கிரேவி சோல் ரிட்டையர் சொல்லக்கூடிய 13 எபிசோடு இருக்கிற இந்த அனிமி வந்து கூடிய விரைவில் தமிழ் டப்பில் வரப்போகுது. ஸோ இந்த அனிமியோட ஒன்லைன் நான் சொல்லிடலேன். நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இவங்க ஒன்றாவே இருக்காங்க அண்ட் ட்ரெஷர் ஹண்டராக இருந்திருக்காங்க. ஸோ ட்ரெஷர் ஹண்டர்னால் என்னது பார்த்தீங்கன்னா, டஞ்சனுக்குள்ளே வந்து ஒரு கோர் இருக்கும்ல, அந்த கோரை வந்து அழித்து அதை வந்து எடுக்கிறவங்க தான் ட்ரெஷர் ஹண்டர் சொல்லுவாங்க. அந்த கோர் பார்க்க எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அந்த புதையல் பொட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அன் பண்ணுறவங்க தான் ட்ரெஷர் ஹண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பெரியவங்க
புதுசாவங்களா வரும்போது வந்து ஒரு கில்ட ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அந்த ஏரியாலயே வந்து இவங்க தான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கில்டு. அண்ட் ஹீரோ மட்டும் வந்து டம்மி பீஸாவே இருப்பான். பட் திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னது பார்த்தீங்கன்னா வந்து இவன புடிச்சு வந்து கேங் லீடரா ஆக்கிட்டாங்க. அண்ட் வந்து இவன் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியில கொண்டு போற மாரி இருக்கும். ஏன்னா வந்து ஹீரோ வந்து வீக்கான ஆளு. அண்ட் இங்க வந்து அங்கங்க வந்து கொஞ்சம் காமெடி, ஃபன்னா கொஞ்சம் கொண்டு போற மாரி ஒரு அனிமி. டெஃபினட்டா வந்து இந்த அனிமி வந்து நான் ஹைலி சஜஸ்ட்மென்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஆன் கோயிங்ல அப்போ போம்போது வந்து செம்ம வைரலா இருந்துச்சு. இந்த அனிமிய பத்தி எங்க பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கே வந்து டெம்ப்ட் ஆயிடுச்சு. பட் ஜஸ்ட் மிஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த அனிமி எடுத்து வச்சேன். பட் அஃபிஷியலா தமிழ் டப்ல வந்து சொன்னோனே தூக்கி போட்டு அப்படியே வச்சுட்டேன் நண்பா. ஸோ இந்த அனிமி வந்து எங்க ரிலீஸ் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்லி இந்த அனிமி டைம்ஸ்ல தான் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஏன்னா நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்போ கொலாபரேட்ல இருக்கனால திடீர்னு வந்து அவங்க டப் பண்ணி, இவங்க ரிலீஸ் பண்ணி, இவங்க டப் பண்ணி, அவங்க ரிலீஸ் பண்ணி அந்த மாரி கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபப்லி அனிமி டைம்ஸ்ல தான் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மென்ட் வந்து இன்னும் வந்து எனக்கு தெரியல நண்பா. ஸோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். ஸோ அடுத்ததாவும் வந்து ஒரு நியூ அனிமி வந்து பத்தியே பேசிடலாம் நண்பா. இந்த அனிமியும் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு அனிமி தான். இதுவும் வந்து தமிழ் டப்ல வரப்போது. எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. அப்கமிங் ஒரு லைன் அப் பார்க்கும்போது வந்து, "டேய் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்யா. சூப்பரா இருக்கு. தமிழ்ல நல்லா பண்ணுங்க." அப்படி சொல்ற மாரி தான் இருக்கு. ஸோ அனிமி நேம் என்னது பார்த்தீங்கன்னா வந்து மாப் சைக்கோ 100 சொல்லக்கூடிய டோட்டலா 3 சீசன் இருக்கிற இந்த அனிமி வந்து அஃபிஷியலா தமிழ் டப்ல வரப்போகுது. ஸோ டோட்டலா வந்து 37 எபிசோட் பிளஸ் வந்து ஒரு 2 ஓவிய எபிசோட்ஸ் வந்து இருக்கு நண்பா. ஸோ சீசன் 1ல வந்து 12 எபிசோட், சீசன் 2ல வந்து 13 எபிசோட், சீசன் 3ல வந்து 12 எபிசோட் இருக்கு. டோட்டலா இந்த சீசன்ஸ் ஃபுல்லாவே வந்து மோஸ்ட்லி தமிழ் டப்ல கவர் ஆகி வரப்போகுது. ஸோ இந்த அனிமியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்கறதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய அனிமில வந்து ஒண்ணு எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், இல்ல வந்து ஒரு இன்னசென்ட் பாயா இருக்கணும். பட் நம்ம ஹீரோ வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு கல்லு மனுஷன் மாரி இருப்பான். மனசுல வந்து எந்த ஒரு எமோஷனும் இல்லாம பார்க்கறதுக்கு வந்து சிலை மாரி இருக்கிற மாரி ஒரு கேரக்டர் தான் இவன். அண்ட் இவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்னது பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிக். ஸோ சைக்கிக் வந்து பொதுவா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேய் ஓட்டுற விஷயத்துக்கு பார்ப்பீங்க. ஸோ லைக் எக்ஸாம்பிள் சொன்னா டண்டா டன்ல நம்ம ஹீரோயினிக்கு வந்து சைக்கிக் பவர் இருக்கும்ல, அது மாரி தான் லைட்டா. அண்ட் இதுல ஒரு ட்விஸ்ட் என்னது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பவர் வந்து ரேரா இருக்க சில பெர்சன்ஸ்க்கு மட்டும் தான் வரும். அண்ட் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து அதிகமாவே இந்த பவர் இருக்கும். ஸோ இந்த பவர் வச்சு என்ன பண்றது தெரியாம வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இந்த பேய் ஓட்டுற அந்த ஒரு கம்பெனி ஆஃபீஸ் அந்த மாரி ஒரு நெட்வொர்க்ல போய் ஜாயின் பண்ணி அங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்டோரி லைன மூவ் பண்ணுவாங்க. ஸ்டோரி கேட்க டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு. பட் அனிமி நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் தமிழ் டப்ல எங்க ரிலீஸ் ஆக போகுதுன்னா, மோஸ்ட் ப்ராபப்லி இந்த அனிமி வந்து மியூஸ் இந்தியால தான் ரிலீஸ் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா வந்து அவங்க கொலாபரேட்ல இருக்க பிளாட்ஃபார்ம் கிரன்ச்ரோல், அனிமி டைம்ஸ் இல்ல வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல கூட ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அனிமிக்கு யார்ப்பா ரெடியா இருக்கீங்க? ஏன்னா நான் வந்து ரெடியா இருக்கேன். ஃபைனலா வந்து இந்த அனிமி வந்து தமிழ் டப்ல வந்து அஃபிஷியலா இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனல் அண்ட் லாஸ்ட் அப்டேட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அனிமியை பத்தி பேசி முடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த அனிமியை வந்து நிறைய பேர் வந்து கேட்டு சாவடிச்சிருந்தீங்க நண்பா. கமெண்ட் செக்ஷனு, பர்சனல் ஐடி, யூடியூப் எங்கே போனாலும் வந்து அடுத்த சீசன் எப்போ ப்ரோ வரும்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கான அப்டேட் வந்துச்சு. சைக்கியோட சீசன் 3 வந்து அஃபிஷியலாக தமிழ் டப்பில் வரப்போகுது. அண்ட் ஆல்ரெடி வந்து சீசன் 1 அண்ட் சீசன் 2 வந்து கிரன்ச்ரோல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சீசன் 3ல வந்து டோட்டலாக வந்து 10 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகிற பிளாட்ஃபார்ம் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி கிரன்ச்ரோலில் தான் இருக்கும். ரிலீஸ் டேட் வந்து இதுக்கும் வந்து எனக்கு தெரியாது. அண்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த டோட்டல் 10 எபிசோட்ஸுமே வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நண்பா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஏன்னா வந்து 2K ஸ்பெஷல் வீடியோக்காக வந்து பார்த்து அனிமி செலக்ட் பண்ணி அண்ட் உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் அனிமி அப்டேட்டாக கொடுத்துருக்கேன். அண்ட் போன வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகல நான் நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவுக்கு வந்து அதிக லெவலில் வியூஸ் வந்து சீக்கிரமாக வந்துச்சுன்னா அண்ட் இன்னும் கூடிய வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. மீண்டும் சந்திக்கலாம். இது உங்கள் அனி வெப்ஸ். தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் இருக்கணும். அண்ட் இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ.